ஹே காய்ஸ், ஆக்சுவலா வந்து இந்த லைஃப் கத்திக்குத்துல இருந்து நான் நிறைய தப்பிச்சு கத்துக்கிட்ட விஷயம்னா வந்து நிறைய சொல்லலாம். சில வீசில் 5 இன்ச்சு உள்ள போகுது பாரு. எப்ப வருவாங்க எதை சொல்லி தருவாங்கன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு வருவாங்க, ஜும்மா கசூம் மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து சில டைம்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னடா இது நம்ம லைஃப்ல மட்டும் இப்படிலாம் நடக்குதே அப்படின்ற மாதிரி. சிச்சுவேஷன் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது நமக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு இந்த பக்கம் அடையார் போலாமான்னு கேட்டா தப்புன்னு கையில கிஸ் அடிச்சு இந்த பக்கமா போலான்னு பெசனர் பிச்சு கூட்டு போயிடும். இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்ற மாதிரி வந்து 99.9% வந்து அஃப்கோர்ஸ் கேரண்டின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி உன் மேஜிக்ல என்ன மேட்டர் வச்சிருக்கியா? போட வேற வேலையே இல்ல, ஆள பாரு. நான் சொல்ல போற ஒரு 7 விஷயத்த வந்து ஒரு கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து லைஃப் கத்தி குத்து கொஞ்சம் ரொம்பலாம் இல்ல, மேபி கொஞ்சம் தப்பிக்கலாம். சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து கொஞ்சம் ரொம்ப தப்பிக்கிறதுன்றது கஷ்டம்தான். சரி, இட்ஸ் ஓகே. நான் தெரிஞ்சு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தையாவது நான் சொல்லணும்ல, அதுக்கு தானே இருக்கிறோம். அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் லெட் தம் ரூவன்ஸ் யுவர் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்து நவடேஸ்ல வந்து மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ், அப்கோர்ஸ் பாட்காஸ்ட், வீடியோஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்லாம் பாதுகாக்கணும் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிசர்ச்சும் முடிஞ்சிருச்சு, ஒரு சில ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்ப இருக்க போது நம்ம வந்து போய் மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசணும் அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா கையிலே ஒரு யமனை வந்து தூக்கிட்டு சுத்துறோம். லூடோ விளையாடலாம் வரியா? லூடோ விளையாடலாம் வரியாவ? கோர்ஸ் எனக்குலாம் வந்து நோமோஃபோபியா வந்துருச்சு சொல்ல போனா. சோஷியல் மீடியாவும் தவிர்த்து லைஃப்ல வந்து கோர்ஸ் நிறைய ஒரு நாளைக்கு நிறைய பேர் நம்மளை பார்ப்போம், பேசுவோம். அண்ட் அதுல நிறைய பேர் நம்ம மென்டல் ஹெல்த்தை போட்டு தாக்குறதுக்குலாம் வந்து வாலண்டரியா நாங்க வரோங்க இல்ல இப்படி ஆப்பு சிவி சிவி வைக்கிறியா அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க. ஸோ அதையும் தாண்டி பீப்புள்ஸ் வராங்கல்ல லைஃப்ல, அவங்க கையில சாவியை கொடுத்து இருந்தா ஓட்டுறா அப்படின்னா ஓட்டதான் செய்வாங்க. ஸோ கண்ட்ரோல் வந்து நம்ம கையில இருக்கணும். கண்ட்ரோல் வந்து தூக்கி வந்து மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டா வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை எப்படி போட்டு தாக்குறது தான் வந்து முக்காவாசி இப்பெல்லாம் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா. Focus on career, not girls, because GM is temporary, success is நம்ம permanent. என்னென்னமோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஆனா நம்ம மென்டல் ஹெல்த்துக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. இன்ஸ்டாகிராம நான் பிரைவேட்ல போட்டேன். குறிப்பிட்ட டைமுக்கு மேல சரியா தூங்க முடியல நைட்டு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அண்ட் அதையும் தாண்டி வந்து என்னை பத்தி என்னால யோசிக்க முடியல. ஸோ போய் பாரு. என்ன எதுக்கு நம்மள மீறின சோஷியல் மீடியா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பிரைவேட்ல போட்டேன். ஆக்சுவலா டெலிட் பண்றது கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு லைஃப்ல ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல போது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டேன். ப்ரையாரிட்டி பிளேஸ் அ ரோல். நம்ம வந்து மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போமா நமக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போமான்னு கேட்டா வந்து மற்றவங்களுக்கு தான். ஏன்னா வந்து டக்குன்னு வருவாங்க, ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகுற அந்த ப்ராசஸ்ல வந்து நம்மளை வந்து மறந்துட்டு அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுப்போம். அது ஏன் எதுக்குன்னு தெரியாது. பட் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கறதுல நம்ம இழந்துட்டு நம்ம அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும், அர்த்தம் இருக்காது. ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் ஒரு நாள் வந்து விட்டுட்டு போறாங்க, விட்டுட்டு போய் நம்ம தனியா தனிமரமா யாருமே இல்லாம நிக்க போதுதான் தெரியும். சிரிக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியுதுங்க, பட் முன்னாடி என்ன நினைக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியலங்க. அப்பதான் ஓகே. இந்த லவ் பிரேக்கப்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து லைஃப்ல இதுக்கப்புறமா நான் இம்ப்ரூவ் ஆகணும், என் கோலை சேஸ் பண்ணி போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இம்ப்ரூவ் ஆவாங்க, அதாவது லவ் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் யோசிப்போம். அவங்களுக்கு இப்படி விட்டுட்டு போறவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுத்த நம்ம ஒரு நிமிஷம் நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலையே, கண்டுக்கவே மாட்டிருப்போம். நம்மளாம் என்னடா என்னால என்னையே மதிக்க மாட்டேன்ற மாதிரி செல்ஃப் லவ் பண்ணுவோம். அது கண்டுபிடிச்சு வா. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? கண்டுக்கவே மாட்டோம். நீலாம் என்ன ஒரு ஒரு விஷயம் நமக்காக பண்ணணுன்றப்ப நம்ம அதை பண்ண மாட்டோம். ஆனா அவங்களுக்காக அந்த டைம்ல நம்ம பண்ணணும்னு நினைச்சா நம்ம பண்ணிடுவோம். அது ஏன் தெரியாது, நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம். ஸோ லைஃப்ல யாரு இருக்காங்களோ இல்லையோ ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா. பர்சன் வந்து லைஃப்ல தரமா சம்பவமா பண்ணி சொல்லி தந்துட்டு போறாங்கன்னா அதுல இருந்து நம்ம ரைஸ் அப் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கணும்.
அது ப்ரையாரிட்டி நம்ம கொடுத்துருந்தோம்னா நான் இருக்கேன், எனக்காக நான் இருக்கேன்ற ஒரு விஷயம் வந்து வரும். இல்லைன்னா யாருமே இல்லை எனக்காக அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்க விடாதீங்க. ஜஸ்ட் உங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயம் லைஃப்ல வந்தாலுமே சரி, உங்களை லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த விஷயம் என்னன்னா ஓவர் ஷேரிங். இந்த ஓவர் ஷேரிங்ன்றது இப்ப கண்டிப்பா நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். அண்ட் அதே லைஃப்ல ஒரு பர்சன் வராங்க. இப்ப போன வாரம் வந்திருப்பாங்க, நான் இந்த வாரம் வந்து என் லைஃப்ல இருக்கிறதே ஃபுல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல செல்லா. அதாவது நான் என் பாஸ்ட்ல இப்படி இருந்தது, அதனால நான் இப்படி இருக்கேன், இப்ப நான் இப்படி இருக்கனால நான் இதை என் ஃபியூச்சர்ல பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம பிளானு, நம்ம என்னென்னலாம் வந்து யோசிச்சு வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து அவங்க கிட்ட சொல்லிடுவோம். சவாட்டிகா சவாட்டிகா சபாஸ்கியா மொரோஸ்கியா சிசிஸ்கியா மொராஸ்கியா ஸ்கோபோஸ். அதாவது நம்ம லைஃப்ல இப்ப மேபி ஒரு பஸ்ல நான் ஒரு பர்சனை மீட் பண்றேன் அப்படின்னா, நான் அவங்களோட ஸ்டாப்க்கு அப்புறம் கூட அவங்க போவாங்க. ஸோ அதனால வந்து பஸ்ல பாத்துட்டோமே, ஃபிட் ஆயிட்டோமே அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்மளால ஷேர் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அதையும் தாண்டி வந்து நவடேஸ் சோஷியல் மீடியால நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ணோம், நம்மளை பத்தி இப்படின்றதுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதாவது எங்கள் இல்லத்தில் காதணி விழா, திருமண விழான்ற மாதிரி என்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், நான் இங்கெல்லாம் போறேன், இங்கெல்லாம் நான் போவேன், அண்ட் இந்தந்த டேட்லாம் போவேன் அப்படின்ற மாதிரி டாப் டு பாட்டம் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஓவர் ஷேர் பண்றோம். அண்ட் அது வந்து எப்படின்னா, பின்னாடி ஒருத்தவங்க கத்தி குத்துறதுக்காக நிக்கிறான், அவங்க கிட்ட திரும்பி இந்தா சும்மா குத்துறா ஊமை குத்தா இருக்கோம், இதையும் சேர்த்து குத்து அப்படின்னு கையில கொடுத்த மாதிரி இப்ப பத்தியா 5 இறங்கிருச்சா? நம்ம ஓவர் ஷேர் பண்ணலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஃப்ரெண்டா ஃபிகரானு அதுலயும் பாரு அவன் ஜெயிஸ்டா மச்சி. இந்த மாதிரி இருக்க போது ஆக்சுவலா அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே வந்து வினைய முடியும். அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டரா யோசிப்போம், ஐயோ இதெல்லாம் பண்ணாம இருந்திருக்கலாமோ. லைஃப்ல வர இந்த கோஸ்ட் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து யாரு, நான் என்ன பிளான் வச்சிருக்கேன், நான் என் பாஸ்ட் லைஃப்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போது நாளைக்கு வந்து அவன் வந்து நாளைக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம துரோகியா மாறப்போது வந்து நெத்தி போட்டுலயே அடிப்பான். ஸோ அப்போ வந்து என்னடா சொன்ன தோணும். கோர்ஸ் நம்மளே கையை பிடிச்சிட்டு வா ஸ்ருதி போலாம் அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆயிடுவோம். அப்ப வந்து தெரியும் அடிபட்டு மிதிப்பட்டு வரப்போகுது. ஸோ வந்து ஓவர் ஷேர்லாம் அதிகமாக பண்ணாதீங்க. அப்படி ஓவர் ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாயலா ஒருத்தவங்களாம் இருப்பாங்க, இவனை நம்பி என்ன வேணாலும் சொல்லலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன்ஸ்லாம் நம்ம லைஃப்ல இருப்பாங்க. அதாவது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம். லூசு போடா போய் எக்ஸாம் படிப்போ. வந்து யாருன்னே தெரியாம அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட சொல்றது கொஞ்சம் டேஞ்சர் தான். லைஃபை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பிரைவசியா வச்சுக்கணும். அண்ட் லைஃப்ல வந்து நெகட்டிவ் பீப்புள்ஸை வந்து வச்சுக்கவே கூடாது. லைஃப்ல நெகட்டிவ் பீப்புள்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, ஆனா நம்ம பவுண்டரிக்குள்ள அவங்கள விடக்கூடாது. சப்போஸ் அப்படியே மீறி வந்தாங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் பீப்புள்ஸ் சொல்றதை தவிர்த்து ஒரு சிலவங்கலாம் நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்றதுக்குன்னே வருவாங்க. லைஃப்ல ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி வந்து சந்தோஷமா இருக்கானா விடவே கூடாது. எதுக்குங்க நான் இங்க கஸ்டமரா வந்திருக்கேன். வந்து வாண்டடா வந்து நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோமோ இல்லையா, அவங்க என்னமோ நம்பிக்கை வச்சிருக்க மாதிரி காமிச்சு அழகழகான பசங்க எல்லாம் இங்க இருக்கும் போது நம்பிக்கையின் உச்சகட்டமே நான் தான் அப்படின்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருவாங்க. நம்ப வச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நான் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு தெரியுமா? நான் என்ன யோசிச்சு பண்ணேனே தெரியல. இவன் தான்டா மனுஷன், எவ்வளவு நல்லா மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து நம்பிடுவோம். ஆனா வந்து நமக்கே தெரியாம நம்ம மைண்டுக்குள்ள இறங்கி எவ்வளவு கிளற முடியுமோ கொளற முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு சைலண்டா போவாங்க. அவங்க லைஃப்ல பாசிட்டிவா இருப்பாங்க, ஆனா நமக்கு அது தெரியாது. அவங்க வந்து புலம்புறது, நான் நெகட்டிவா இருக்கேன், ஐயோ என் லைஃபே போச்சு, நானும் இதுக்கப்புறம் என்னங்க வாழறதுக்கு, நானும் வாழறதுக்கே தகுதி இல்லை. நான் எங்க பண்றேன், அவன் பண்ண வைக்கிறான். அதெல்லாம் வந்து பர்சன் வந்து எப்பயாவது ஒரு தடவை அந்த மாதிரினா மேபி அவங்களோட கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா பாக்குறப்பெல்லாம் வந்து நம்ம இப்படிதான் அப்படின்றப்ப கால்ல விழுந்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன் சார். சார் ப்ளீஸ் சார். ஏன்னா பேசிட்டு சொல்றீங்களா, நான் கொஞ்சம் பேசணும். ஓவரா போறடா. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு நம்ம ரொம்ப முக்கியம் இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் லைஃப்ல இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே இருந்தாங்கன்னா வந்து உசிதமணி அப்படி போப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம்
தள்ளியே இருங்க. அடுத்தது வந்து ஓவர் திங்கிங் வந்து மனுஷனுக்கு ஏன் தான் வருதுன்னு தெரியல. Maybe யார் சம்பளம் யாருக்கு? விஜய் அம்மா ஐயோ ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. காலையில எழுந்தோன்னு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நார்மலா வந்து என் பர்சனல்ஸ் இப்ப நான் ஷேர் பண்றேன்னா கேட்டா, மத்தவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா தப்பு கிடையாது. காலையில எழுந்தோன்னே எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஆன்சைட்டி வந்துரும். அதனாலே ஆன்சைட்டி அட்டாக்லாம் வந்துச்சு. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. எழுந்தோன்னே இந்த டே எப்படி போகுதுன்னு தெரியாது. அதுக்காகவா இருக்கலாம். வாழ்க்கை இப்படியே போயிருமா சார் அப்படிலாம் வந்து நிறைய விஷயம் தோணி ஒரு ஆன்சைட்டி கால்ல வரும். அந்த டைம்ல போயிட்டு நான் வந்து காலையில போன் எடுத்து யூஸ் பண்றது, சோஷியல் மீடியா பாக்குறது அண்ட் நியூஸ் பாக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு. ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கன்சல்ட் பண்ணாங்க. இப்போ அப்படின்லாம் உண்மையா சொல்லணும்ல, ஓரளவுக்கு இந்த ஆன்சைட்டிலாம் குறைஞ்சு கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த முன்னாடி விஷயம் சொன்னதெல்லாம் வந்து அந்த விஷயம் நல்லதாக முடியறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் கெட்டதாக முடியறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தான் இருக்குது. உயிர் பிழைக்கிறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொன்னால் கூட நம்பாத அளவுக்கு செத்துருவேன். அஃப்கோர்ஸ் நான் இருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண போது அவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓவர் திங்க் பண்ணாமல், கஷ்டம்தான் ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறது மனுஷனுக்கு அஃப்கோர்ஸ் கஷ்டம்தான். எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வரணும்னா வந்து திங்கிங்லாம் பண்ணாம, ஸ்ட்ரெஸ் ஆகாம, டிப்ரெஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ற டைமையும் தாண்டி ஃப்ரீ டைம்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஹாபியோ, ஏதாவது வந்து நம்ம பிடிச்சவங்க கூட வெளியே போறதோ, அண்ட் இந்த ஃபோனெல்லாம் ஓர வச்சுட்டு இல்லை டிஎன்டியில் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது, ரியாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஆன்சைட்டி, ஃபியரு, டிப்ரெஸ்டு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரியாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறோம். ஸ்கில்லை வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். எடுத்தோடனே வந்து நான் தப்புன்னு இப்படி குதிக்கிறேன்னா விளங்குங்கிற கண்டிப்பா இது விளங்காது. ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணுறதா இருக்கலாம், ஜாலியா வண்டி எடுத்துட்டு ஒரு ரைட் போறதா இருக்கலாம், ஒரு பிளேஸை வந்து மார்க் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணா அஃப்கோர்ஸ் ஓவர் திங்கிங் கம்மியாகும். லைஃப்ல நிறைய பேருக்கு வந்து தனியா இருக்கிறதே வந்து பழகி போயிருக்கும். தனியா இருக்கிறது வந்து சாபக்கேடு தெரியுமா அப்படின்லாம் ஒரு சிலவங்க நானே சொல்லியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இது நல்லா புரியும். அலோனா இருக்க போது வந்து நம்ம என்ன வேணாலும் கத்துக்கலாம், எங்க வேணாலும் போகலாம். இருந்தாலும் லைஃப்ல ஒரு மேஜிக் நடந்து ஒரு பார்ட்னர் வந்து அந்த பார்ட்னர் கல்யாணத்துல போய் முடிஞ்சு அண்ட் வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள போக போது தனிமையா இருக்க முடியாது. நம்ம லவ்ட் ஒன்ஸ்க்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்ம எனர்ஜி டைம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தனிமையா இருக்கப்பே வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம லவ் கூட ட்ரைன் ஆகும், ஏன்னா கொடுக்குற விஷயம் திரும்ப வருமானு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் எல்லா டைமும் வந்து எல்லாராலையும் நம்ம கூட இருக்க முடியாது. அப்பன்றப்ப வந்து ஒரு ஆள் நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்காக வந்து இவ்வளோ எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்க போது அந்த பக்கத்துல இருந்து வரலன்னா வந்து கொஞ்சம் அவ்வளோதான், என்ன இது ஃபேமிலி அவ்வளோதான் அப்படின்லாம் வந்து நம்ம தூக்கி போட முடியாது. ஏன்னா வந்து ஃபேமிலின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்குள்ள நம்ம போயிட்டனாலே வந்து நிறைய விஷயம் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதெல்லாம் தெரிஞ்சு உள்ள போயிட்டு நம்ம வந்து பின்வாங்க கூடாது இல்லையா? ஸோ அதனால வந்து அப்போ போய் தனிமையா இருக்கேன், தனிமையை எண்ணிய தனிமையெல்லாம் பாட்டு பாடிட்டு போனோம்னா கழுத்து மேலே கொடுப்பாங்க. ஸோ அடி வாங்கி கீழே விழுந்து அப்ப நம்ம எழுந்திருக்கணும்ன்ற அப்ப வந்து நமக்கு கை கொடுக்கறது நம்மளாதான் இருப்போம். நம்மளை ரீசார்ஜ் பண்ணி நம்ம தான் மறுபடியும் அதுக்குள்ள போற மாதிரி இருக்கும். திறமை வேணுங்க. தனியாலாம் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த தனிமையை தேடி ஏங்கிக்கிட்டு இருக்க பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட போய் கேட்டா அதோட அருமை புரியும். ஸோ நம்ம இருக்கிறப்பே அதை வந்து நல்லா ஜாலியா இருந்துக்கலாம், அவ்வளவுதான். வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. என் உலகம் வேற, உன் உலகம் வேற. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் வந்து எப்படி நான் சொல்றதுதான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னா வந்து ஏன்டா வாழறோம்னு தோணிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதான் லைஃபு, நான் இப்படிதான் வாழ்வேன், என் மற்றவங்களுக்காகலாம் என்னை மாற்றிக்க மாட்டேன், என் மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்ட்டு உங்களை எழுந்துடாதீங்க. இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து 99.9% வந்து குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் வந்து அதுவாக பழகி லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிறது ஒரு லைஃப். ஜென்மத்துலலாம் என்னவா பிறக்க போகிறோன்னு தெரியாது, மேபி பிறப்போமானே தெரியாது.
ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு பீத்திக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்கா வாழ்ந்துட்டு இருக்கோம். மத்தவங்க மேல வந்து ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, இந்த ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு, தெரியல பழி வாங்க வந்திருக்கேன். ரிவெஞ்ச்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு தான் தோணுச்சு அப்படின்னு நான் எடுக்க மாட்டேறா. ரிவெஞ்ச்ல சின்ன பசங்க எடுக்கிற விஷயம். நான்லாம் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேன். வந்து சைலண்டா பாஸ் மைண்டடா மூவ் ஆன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் போயிருங்க. இந்த ரிவெஞ்ச், ஹேட்டு, மத்தவங்க மேல அர்த்தமே இல்லாம கோவப்படுறது அண்ட் வாழ்க்கை மேல வெறுப்பை கட்டுறது, இதெல்லாம் வந்து இருந்தாலே வந்து லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போவாது, ஹாப்பியாவும் போவாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பாசிபிலிட்டிஸ்ல அஃப்கோர்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸா லைஃப்ல இருக்கு, நிறைய விஷயம் நமக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்கு. ஸோ நம்ம அதை நோக்கி ஓடுவோம். சும்மா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நான் எப்படி வந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்லாம் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது அப்படியே தான் இருக்கணும். சப்போஸ் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண போறது கிடையாது. மற்றவங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ, முடிஞ்ச வரைக்கும் லவ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் அன்பை கொடுப்போம். அடுத்த எபிசோட பார்க்கலாம் guys. எல்லாமே உங்களுக்கு நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் பாய் guys, லவ் யூ. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அண்ட் அது வரைக்கும்